இல்லையா? நீயும் கை கட்டுத, நானும் கை கட்டு. நீ கையெடு. இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு தடவை கால் பண்ணிட்டு வா. இதையா இதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சிரிக்க என்ன அர்த்தம்னா, வாடா, 3 ஆண்டு காலமாக இவன் உழைக்கிறது பூரா அடுத்தவனுக்கு உழைக்க உனக்கு பணம் கிடைக்காது. இவன் சுயமாக தொழில் ஆரம்பிக்க நினைக்கான், அதெல்லாம் கையும் காலையும் கட்டி வச்ச மாதிரி ஏக்கம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. நீ எத்தனையோ முறை பிளான் போட்டு பணத்தை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும்னு தொடங்கின, நடந்துச்சா? நடக்கலை. அந்த கட்டுகளை உரைக்கிறதுக்கு தான் என் முன்னால் உன்னை கை கட்ட அவுத்து விட்டேன். வரக்கூடிய ஆவணிலேருந்து தொழிலை தொடங்கு, வாகனமும் பெருகும், தொழிலும் வளரும். என் பேரை போட்டு வாழ்ந்துக்கான். இந்த நல்லா வெற்றி உண்டு பார்க்கணும், ஜெயிச்சுக்கான். புண்ணியமாக இருடா. இந்த பணம் வேண்டாமா? என்னடா பிள்ளை, சந்தோஷமாக இருடா. போ கர்மசாமி, என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை நல்லா ஆக்கி கொடு ராஜா. கால் வந்துட்டு வரலாம். தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நடமாடுதாடா வீட்டுக்குள்ள. ஆத்தாலும் அம்மாவும் சரியில்லை, நீ இன்னும் சரியாவா இருக்க போற அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அந்த பேய பேசுறானே. அவனை செருப்பால் அடைச்சி சிந்திக்க வச்சு மன ஒடுக்கத்தோட வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. கண்ணை முடிக்காப்பா. அப்பா கருப்புசாமி, இந்தாப்பா, உன் பிள்ளை வாழ்க்கை அமைதியாக நடக்கும், எந்த அவப்பேர் இல்லாமல் ஆனந்தமாக நடக்கும். நடத்தி வச்சு தரேன், ஜெயிச்சுக்கோ. கர்மசாமிக்கு என் பிள்ளைக்கு கல்யாணமும் நடக்கணும், என் தொழிலையும் நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. ஒற்றுமையாய் வாழ்வதாலே உயரும் நன்மையே. அங்கே போய் கால் விளாண்டமா? ஒற்றுமையாய் வாழ்வதா. உட்காருமா. என்ன விஷயம்? இப்போ யாரும் இல்லை. அப்படியா? கண்ண முடிக்கா? மங்களகாரியம் தொடங்கியாச்சுமா. நல்ல மாப்பிள்ளையாக கொண்டு வந்து சேர்த்துட்டேன், வெற்றி அடைந்து வா. இந்தா உன் தங்கச்சி பிள்ளைக்கு இந்த ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தரேன். இந்த கனியை அவள்கிட்ட கொண்டு கொடு, சாந்தமாகிடுவாள். இந்த விபூதியை உன்னுடைய பற்றையில் வை, பணமாக வந்து குவியும். கர்மசாமிக்கு அதே காங்கேயம் வெள்ளை என் கணவனுடைய உடலையும் என் மகனையும் சீர்திருத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். நல்ல காலில் விடலையே, சாமிட்ட மனசு போகலையே. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். உன் கணவன் வந்து காலை கையை உதறி நல்லா நடக்க வச்சு தந்துடுறேன். பிள்ளைக்கு நல்ல புனிதமான வாழ்க்கையை அமைச்சு புத்திமதியாக வாழ வச்சுத்தாரேன். வேறு என்ன வேணும்? இந்த கனியை கொண்டு உன் பிள்ளைகிட்ட கொடு, பக்கத்தில் வா. மகாலட்சுமி உனக்கு படி இழக்கிற நேரம், செல்வம் பெருகும், கடன்கள் தீரும். வெற்றியாரு மகள் மாற்றி விட்டுருவோம். கர்மசாமி, என் வண்டி வாகனத்துக்கு இணைஞ்சு இல்லாமல் நடத்தி தாப்பா. இந்தாப்பா, உன் வண்டி இனிமேல் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும், யாராலும் இணைஞ்சல் வராது. வண்டி நிற்காத ஓடுறது, தண்ணியை போட்டு படுத்துக்கிறாங்க. அவனை அது அவன் நூற்றம்பது பிள்ளை, அவனுக்கு நான் எப்படி சொல்ல முடியும்? உன் வண்டி நிற்காமல் ஓடியா, நல்லாரு, இணைஞ்சல் வராது. போ. கர்மசாமிக்கு அவன் குடிக்கக்கூடாதுன்னு அவங்க அப்போ வந்துலாம் கேட்கணும், நீ எப்படி கேட்குறது? நம்ம முதல் போய் மாட்டோம். அதான் உன் முதல் கிடைச்சி இல்லாமல் ஓகே பண்ணி தட்டேனே. ஏன்னா அங்கேருந்து 2000 கிலோமீட்டர் கன்ஃபார்ம் போய் படுத்துட்டு இங்கேருந்து ஆள் தாட்டி தாட்டி எத்தனை மணி? நான் அப்படி நடக்காமல் காப்பாற்றிடுறேன், தைரியமாக இருக்கணும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வாப்பா. சோமா இருக்கேடா.
வரலாம். வேறு மாவட்டத்தில் உள்ள ஒரு வண்டி டீ போடுற உனக்கு கிடைக்கி வாங்கிக்கா, வெற்றியாக நடக்கும். இந்தா பணம் பெருகும், நல்லா இருப்பா. சம்பந்தமான தொழில் யாருப்பா நடத்துகிறா? வரலாம். நீங்களும் பால் சம்பந்தமான என்ன தொழில்னு? பால் நாய். சரி, கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம். அந்த வழக்கிலிருந்து பூரண வெற்றியை உருவாக்கியிருந்தேன். தடைப்பட்ட தொழிலை மீண்டும் இடமாற்றி செம்மையாக வாழ வச்சு உன் மகனுக்கும் உறுதியை கொடுத்து தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். இந்தா அந்த தொழில் தொடங்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஏதோ ஐப்பசியிலேருந்து தொடங்கிடும். வெற்றி ஆகிக்கலாம், கடன்கள் தீர்ந்துடும், உன் பணம் வந்து சேர்ந்துடும், சாப்பிட்டு போகணும். அதே பால் சம்பந்தமான தொழில் ஏகா ஹோஹா ஹா. என்ன பிள்ளைகளுக்கு என்னாச்சு? கால் வந்துட்டு வரலாம். நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையில் உங்கள் எல்லைக்கு போகிற வழியில் பள்ளிவாசல் எங்கேயாவது இருக்கா? இருக்கோ? அது வந்து தெரியுது. என்ன காரணம்? உங்கள் எல்லையில் போகிற வழியில் இருக்குன்னு கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.5 ஆண்டு காலங்களாக உன்னுடைய பணங்கள்லாம் நஷ்டமும் நட்பில் பகையும் வந்து சேர்ந்துருக்கு. உண்மையா? இதனால் வீட்டுக்குள்ளேயும் உறவில் குறைபாடு, தேவையில்லாத உபாதனைகள், ஒரு டாக்குமெண்ட் பத்திரம் சொந்தமான மனப்போராட்டம், இது எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குது. கால் ஒன்று சொல்லலாம். இப்போ உன் பணத்தையும் வர வச்சு தரேன், உனக்கு தொழிலையும் வளமாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? இந்தா சந்தோஷமாக எல்லாம் வந்து சேர்ந்துடும். மீண்டும் என்னை ஆனந்தமாக பார்க்க வருவாய். வாழ்க. தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? மாமா வண்டி தாங்க மச்சான். என்ன செய்யணும்? உட்காரலாம். இன்னொரு தரம் காலையில் சாமிகிட்ட உன் மனசு போகலையா? நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் பாதி மனிதன் வாழ்க்கை. கடந்து போன காலத்தையும் பிரிந்து போன உயிரையும் பேணி காப்பது தவறு. பாசமும் மானமும் தாங்க முடியாமல் உன் பிள்ளை உன்கிட்ட வரணும்னு சொல்லி நீ இப்போ தத்தளிக்கிற. அதான உண்மை. இப்போ கண்டிப்பாக வர வச்சு தரணுமா? அப்போ அங்கே போய் வாழ வேண்டாமா? அவள் வாழ்க்கை நல்ல நான் வாழ வச்சிட்டோம்னா நீ ஏற்றுக்கிடுவியா? அப்போ அந்த கேள்வி கேட்டது பொய் தானே. கால் வந்துட்டு வா. கடவுளே அதை அமைச்சு கொடுத்தாலும் நீ ஏற்றுக்கிட தயார் இல்லை. அவன்தான் மனிதன், அவன்தான் மனிதன். ஏன் இஷ்டப்படி தான் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ அவங்க இஷ்டத்துக்கு என்ன மரியாதை இருக்குது? ஒன்றும் இல்லை. பக்கத்தில் வரலாம். கண்ண முடிக்கா. வர வைக்கிறேன். 3:30 மணிக்கு என்னையை பார்த்துட்டு போ. வெற்றி உண்டு போ. கர்மதாமிக்கு தன்னுடைய இடம் சொத்து சொந்தமாக கேள்வி கேட்டது வந்து யார் இருக்கீங்களா? வாடா. என்னடா இடம் உனக்கு இப்போ பிரச்சனை? யாரெல்லாம் வந்தியே? அம்மா வர சொல்லு. அம்மாவுங்க என்னக்கா இடம்? வீடு நம்ம ஏமாந்தோம் 14 லட்ச ரூபா. அது என்ன காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்க்குறேன். ஆனால் அந்த பணத்தை எடுத்து கடனே கொடுத்துட்ருக்கேன். கால் வந்துட்டு கால் வந்துட்டுவாம்மா. மகாசக்தி ஆகாயமே
நீ ஏன் என் கண்ணுக்கு தெரிகிற? பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா? எடுத்து வச்சிருக்கேன். வெளிநாடு போகிற மாதிரி இல்லை. இங்கே தான் வந்துட்டு அம்மா அப்பா பார்த்துக்கிட்டு வேலை பார்த்துட்டு. உட்கார், பக்கத்தில் வா. இப்போ உங்கள் சொத்தை மீட்டி தரக்கூடிய சக்தி உனக்கு உண்டுமா கிடையாதுன்னு சந்தேகப்படுறேன். ஆமாய்யா, வேலை. அந்த சக்தியை கருப்பசாமி பொருளாதார சக்தியாக உனக்கு தந்து மீட்டி தரணும். அவ்வளோதான விஷயம். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு இந்தாப்பா அந்த இடத்த உனக்கு மீட்டி தரேன். 1.5 வருஷ கால அவகாசத்தில் எல்லாம் நடந்துடும். அதுக்குரிய வருமானமும் கிடைக்கும், பணமும் உனக்கு பெருகும். சரியா. இந்தா ஹார்ட்வேர்ஸ் வேணி கடை வச்சுக்கோ. கொஞ்சம் வியாபாரம் ஓடாமல் இருக்குது. ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சிருக்கேன். இரும்பு இந்தா தொழில் தடைகள் இருக்குது. 3:30 மணிக்கு என்னை பார்த்துப்பா, நிற்க தரேன். கருப்பசாமிக்கு திருச்சி எல்லை, திருச்சி திருச்சி பத்திரான திருச்சி. வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் யாருக்கு இருக்கு? வாங்க. நாதர் முடி மேல் இருக்கும் நல்லதா. அம்மா வேற ஆளை கூப்பிட்டுருவேன், நீங்கள் வரலண்ணா. இருங்க இருங்க. ஆதி சிவன் தலையமர்ந்த ஆணவமா. யாரெல்லாம் வந்தீங்க? இன்னும் அந்த ஆளுக்கு சாமி வருமா? அந்த அம்மாவுக்கு புரியல எனக்கு. இந்த அம்மாவுக்கு சாமி வருமானு கேட்டேன். கால் வந்துட்டுவாங்க. என்ன வேணும்? வருத்தப்படுவீங்களா? நான் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு தான் ஒரு வார்த்தையை சொல்ல போகிறேன், அதான் கேட்டேன். உங்கள் பையன் போலீஸில் போய் கொஞ்சம் உள்ளே இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு நட்பும் அப்படி ஒரு தவறும் அவன்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து மீட்டி தரணும். 6 மாத காலம் அவகாசமாகும். 3 முறை என்னைய பார்க்க வாங்க. உன் பிள்ளைய ஒழுக்கம் உடையவன் ஆக்கி மாட்டாமல் காப்பாற்றுறேன். கால் வந்துட்டு கால் வந்துட்டு வரலாம். விழுந்துடக்கூடாது. என்ன தா இப்படி பெரியவங்கன்னா கொஞ்சம் கை கொடுங்கப்பா. வரலாம். அவன் உழைக்கிற பணம்லாம் சேர மாட்டுக்கு. அதையெல்லாம் நல்லாக்கி தரேன். 6 மாத அவகாசத்தில் அவனை திருத்தி ஒழுக்கம் உடையவனை ஆக்கிடுறேன். குடிக்காமல் காப்பாற்றுறேன். நல்லா இருக்கு. பணம் கொடுத்துருக்கேன். வாங்கிக்க. நல்லா இருக்கு. அப்படியா? அதே திருச்சி எல்லை தன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி வேண்டும் என்று கேட்டு வந்தவர். என்னப்பா என்ன வாழ்க்கை? கால் ஒன்று வரலாம். நீ யாருமா? உங்கள் அம்மாவா அது? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. என்னென்னு பாப்பா? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய திருச்சி எல்லைக்குள்ள அந்த சந்தியை கழிஞ்சு போனால் அம்மன் மாரியம்மன் கோயில் இருக்குது. அதில் நான் கருப்பசாமியும் இருக்கேன். இப்போ உன்னுடைய எல்லைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாகவே உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை சீர்குலைஞ்சு தான் இருக்குது. இதுக்கு யாராவது மாந்திரிகம் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டேன். பண்ணியிருக்காங்கங்கிறது உண்மை. இந்த வாழ்க்கை பிரிஞ்சு போனது அதுதான் காரணம். அடுத்தும் அந்த வாழ்க்கை புதுமையாக தொடருமான்னு கேட்டால் அதுலேயும் தடங்கல்கள் இருக்குது. எல்லாத்தையும் செம்மையாக்கி வாழ வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். செம்மையாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். சரி, அடுத்து பேசுவோம். இன்றைய உத்தரவு உழவுதான். கருப்பசாமி, எனக்கு வேலையும் நல்ல வாழ்க்கையும் வேணும்னு கேட்டு வந்தவங்க யாரு?
வரலாம் வாமா. பெண்ணடியாள் என்ன படிச்சிருக்கிறேன்? வெரி குட். காலம் அன்று வந்தது மதே நல்ல காலில் விடலை. பையனை பற்றி கேட்டு வந்தது யாரு? மகனை பற்றி கேட்டு வந்தது. வாமாங்க, மகன் வந்திருக்கானா? அப்படி இல்லைங்க, இன்னொருத்தனை கால் வந்துட்டு வாங்க. ரெஸ்யூம் எங்கேயும் அனுப்பியிருக்கியா? உனக்கு வேலை கிடைச்சிரும். உன் தம்பிக்கு இன்னும் 9 மாத கால அவகாசம் இருக்குது. 9 மாத கால அவகாசம் இருக்குது. அதுக்கு பிறகு தான் உன்னுடைய மகனுக்கு வேலை சம்பந்தமான விஷயத்தில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய உறவினர்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டு மனக்குழப்பம் அடைந்திருப்பீங்க. போலீஸ் ஸ்டேஷன் வழக்குகள் விசாரணைகள்லாம் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு புரியுதா? அதிலிருந்து மாற்றி உங்கள் இட பிரச்சனை தீர்த்து வந்தால் போதுமா? கால் நிட்டுவாங்க. போகிற போக்கில் வார வரத்தில் அம்மா யார்? இந்தா கண்ணை முடிக்கா. நல்ல வீட்டுக்குள்ளே முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆத்மா வருது. இந்தா ஜெயிச்சு தாரேன். இடமும் சரியாயிடுது. உன் பையனுக்கு வேலையும் கிடைச்சாச்சு. இவளுக்கு நல்ல வாழ்க்கையாக அமைஞ்சாச்சு. சந்தோஷமாக இரு மகளே. சாப்பாடை முடிச்சுட்டு போங்க. மகிழ்ச்சியாக இருங்கள். எப்படி இருக்கணும்? கால் ஒன்றா தாயும் மகனும். எல்லோரும் கொண்டாடுவோம். அப்பா ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுக்கிடுவீங்களாம். ஒரு வரம் தான் இருக்குது. என்னப்பா வேணும் உங்களுக்கு? இவனையா? என்னவனுக்கு? அங்கே உட்கார். நீ அங்கே உட்காருமா. கண்ணாடியை கலத்திக்கா. என்னடா செய்யுது உனக்கு? உடம்புனா என்ன செய்யுது? இந்த கண்ணாடி எடுக்கா கையில். பக்கத்தில் வா. எட்டி இருக்காத. கண்ணை மூடு. சிக்குன்னு மூடு. என்னையை மட்டும் நினச்சிக்கா. நான் பார்த்துக்கிட்டேன். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். சில சமயங்களில் உச்சியில் ஒரு உணர்த்தல், காது அடைக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், உடம்பை கயிறு வச்சு கட்டி வச்ச மாதிரி ஒரு இறுக்கம், இவைகள்லாம் இருக்கும். ஆனால் மருத்துவப்படி செக் பண்ணி பார்த்தா இதில் வேறு எந்த குறைகளும் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு வேறு எதுவும் மாந்திரிகங்கள் எதுவும் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு கதையும் கிடையாது. இது கிரகங்களால் கொஞ்சம் இப்போதைக்கு சனி பகவானுடைய பார்வையால் உனக்கு நிலைகள் இருக்குது. ஒரே ஒரு டெஸ்ட்டை மட்டும் மருத்துவ சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்கும். அதை செம்மையாக்கி உனக்கு வாழ வச்சு தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? அவளுடைய மனத்தை பற்றி 3 முறை என்னைய பார்க்கவா, ஜெயிச்சு தரேன். பொறுமையாயிரும். நல்லா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தாராபுரம் 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 வாராங்க. தாராபுரம்னு வருது. தாராபுரம் தாராபுரம் என்னம்மா எந்த ஊர் உங்களுக்கு? அப்புறம் திருப்பூருக்கு வந்துட்டு நீங்கள் கால் வந்துட்டு 3 முறை கால் வந்துருக்காங்க. எங்கெல்லாம் தேடுவதோ முருகா, எழில் மேவும் குமராவுன் அருள் வேண்டி தினமும் நான் நிம்மதியை எங்கெல்லாம் தேடுவதோ. பக்கத்தில் வரலாம் பராசக்தி. உன் பிள்ளைகளுடைய மனநிலைகளை பார்த்தேன். தொழிலாலும் பணத்தாலும் நிம்மதி இழந்து வீட்டுக்குள்ளே ஒருநிலைப்பட்ட மனமில்லாத போராட்டமான மிக மகிழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி 1.25 ஆண்டுகளாக உங்களுடைய பணங்கள்லாம் நஷ்டமாகி
உங்கள் இடத்துக்கும் உங்கள் தொழிலுக்கும் இடைஞ்சல் நடந்து இன்னைக்கு வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியாத நிலைமைகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் மாந்திரிகம் தாந்திரிகம் நடந்திருக்கான்னு கேட்டேன். நடந்தது உண்மை. அந்த எல்லையில் கற்பராயன் மாரியம்மன் போன்ற தெய்வங்கள் உண்டு, இருக்காங்களா? அதனால் இந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு இடம் சம்பந்தமான பிரச்சனைகளும் காரணம் உண்டு. இதை செம்மையாக்கி தந்தால் போதும்லாம் கால் வந்துட்டு வரலாம். பொண்ணுங்க இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். ஜபா இதை கட் பண்ணிடு. என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? வாப்பா கால் வந்துட்டு வரலாம். யாருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? முன்னால வாங்க. கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா பிள்ளை? என்ஜினியராக இருக்கான். வேலைக்கு போயிருந்தான். வேலை போயிருக்கு. என்ன வேதம்? எஜுகேஷன். புரோகிதம். இது சரி. சந்தியாவந்தனம்லாம் ஒழுங்காக பண்ணுறீங்களா? பண்ணுறதே இல்லை. இல்லை காயத்ரி மட்டும். ஜாகிரதையை மட்டும் தான் பண்ணுறேன். கண்ணை முடிக்காங்கோ. 2 வருஷத்தில் பல முறை வேலையில் தடையாகி தான் வண்டி ஓடி இருக்கு. இப்பவும் இந்த இடைவேளை விழுந்துருமோ, நிலையான வேலை இல்லாமல் ஆகிருமோங்கிற ஒரு மனக்குழப்பம். நிறைய பணம் நஷ்டமாயிடுது. அடுத்து புனிதமான வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு குழப்பம் தான் நடக்கே தவிர உறவு பூட்ட மாட்டுக்கு. இதை சரியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அமைதியாக இருக்க சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். என்ன இதற்கு காரணம் கிரகங்கள், ஜென்ம பாவங்கள். ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று மூழ்கி வர வேண்டும். 9 மாதத்தில் கடன்களை தீர்த்து தரேன். பையனுக்கு நிலையான வேலையை இப்போமே உருவாக்கி தரேன், வழிவகுத்து தரேன். வெளிநாட்டுக்கு போகணும்னு அவனுக்கு ஒரு பாக்கியம் இருக்குது. ஜெயித்துருவோம், ஆனந்தமாக இருக்கும், புண்ணியம் கிடைக்கும். கர்மசாமிக்கு நீதிமன்ற வழக்கு. சாப்பிட்டு போங்க. என்ன அக்கா அங்கே கூட வருது. என்னப்பா வழக்கு? வேலை செஞ்சு கிராஜுவேட் கொடுக்காம 10 வருஷம் கண்ண முடிக்கலாம். கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டான். நல்ல கண்ண முடிக்கலாம். அக்கௌண்டன்ட்லேருந்து உங்களுக்கு எல்லா சர்வீஸ் ரிப்போர்ட்டும் நல்லா இருக்குது. இந்த வழக்கில் வெற்றியாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். வா, அதில் ஒரு பணம் எடுத்து வா பார்ப்போம். கரெக்ட், உண்டா? இந்தாப்பா, 3 மாதத்தில் நல்ல ரிப்போர்ட் வெற்றி ஆயிரும். இந்தா ஜெயிச்சு வா, என்னை ஆனந்தமுடன் பார்க்கவா. வெற்றி. அதே நீதிமன்றத்தில் வழக்கு. கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்குப்பா? என்ன வழக்கு? சாட்சி கையெழுத்து போட்டேன். கண்ண முடிக்கா. இன்னொரு காலம் வந்துட்டு வா. ஒருத்தன் 20 லட்ச ரூபா லோன் வாங்குறதுக்கு ஒரு விட்னஸ் போட சொன்னான். மகாராஜா பெருந்தன்மையோடு இவருக்கு அடையாளத்தெல்லாம் காட்டி போட்டுட்டாவ. இப்போ அவன் அம்போன்னு போயிட்டான். இப்போ பணம் நீ கட்டணும், இல்லைனா உன்னை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்திருக்கு. சரிதானா? இப்போ என்ன பண்ணுறது? பணம் வச்சுருக்கா கையில், காப்பாற்றணும்ல. கால் வந்துட்டு வா. ஏன்டா இப்படி சாட்சியெல்லாம் போடுறீங்க? எதுக்குடா இதெல்லாம் தெரியுங்க? இனிமேல் நமக்கு நம்ம நாட்டில் நமக்கு கடன் யாரும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா கொடுத்த கடத்தை கேட்டவனுக்கு தண்டனை. அதனால் கொடுக்காத. அவன் உழைச்சி வாழ்ந்துக்கிடுவான். நீ எதுக்கு உன் மனத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லி சட்டம் வந்துருச்சு. அதே மாதிரி இன்னொருத்தன் பொருள் வாங்குறதுக்கு நீ சாட்சி கையெழுத்து போடுத,
அவன் கெட்டன்னு சொன்னால் உன்னை தானே பிடிப்பான். இப்போ உன்னை பிடிச்சிக்கிட்டான். இப்போ எப்படியாவது அவனை கொண்டு வந்து நீதிமன்றத்தை நிறுத்தி உன்னை நான் காப்பாற்றி விட்டா போதுங்களா? கால் வந்துட்டுவான். பார்த்தியாடா போத்தி என்னமெல்லாம் நடக்குன்னு. கண்ண முடிக்கா. இந்தா உனக்கு தண்டனை இல்லை, நீ நீதிபதி, நீ நிரபராதி. அவனை கொண்டு வந்து நீதிமன்றத்தை நிறுத்தி வெற்றியாக்கி தரேன் போ. கருப்பசாமிக்கு பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? பொம்பளை பிள்ளையா? கால் விட்டுவாங்க. உனக்கு அப்படியா? போட்டு போட்டு வரையவே உள்ள வாமனன்னு முன்னால் வந்துடுமா? என்னுடைய அடுத்த உத்தரவு பிள்ளையின் கல்வி வேலை சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க. அப்போ அதோட முடியுது. இன்னும் ஒரு தடவை கால் விட்டுவானே. என்ன நல்லா இருக்கீங்களா? யாருக்குமா வேலை? படிச்சிருக்காரா? டாக்டர் இருக்குங்கய்யா. டாக்டர் 32 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த வீட்டு வாசலில் கருநாகம் படுத்திருக்கு. அடிக்கடி வருதுங்கய்யா. வருதாப்பு நாகம்? பார்த்துக்கோ. இந்த கருநாகமே நீ ஏன் இங்கு வருகிறாய் என்று கேட்டேன். முந்தைய பிறவியில் காளி என்னும் ஒரு தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வம். யாரு? காளியம்மை. சரி. அந்த முன்னோர்கள் வணங்கிய தெய்வத்தை இப்பொழுது நீங்கள் மறந்ததும் உண்டு, உங்களுக்கு இனம் தெரியாமல் போனதும் உண்டு. அந்த காளி இருந்த கோயிலில் நாக புற்றுக்கள் இருந்து அற்புதமாக விளையாடிய காலத்தில் அந்த கோவில் வழிபாட்டையும் அந்த ஸ்தலத்தையும் உன்னுடைய முன்னோர்கள் வழிபடத்துக்கு தடை செய்து அந்த கோவிலை நடத்துவதற்கு எதிராக இருந்து செயல்பட்டார்கள். அதனுடைய அதிகாரத்துவத்தின் காரணத்தினால் அந்த கருநாகம் இன்று உன் வீட்டு வாசலையும் வீட்டையும் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. அந்தனுடைய தோற்றத்தில் தான் உன் பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் நடக்கலை மகனே. ஆனால் அதை நீக்கி வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் நோட்டுவான். நாளைக்கு காலையில் என்னைய பார்த்துட்டு போப்பா. ஜெயிச்சு தரேன், வெற்றி ஆகி தரேன். கால் வந்துட்டுவாமா. பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் யாருக்கு? கல்யாண விஷயமா கேட்க வந்திருக்கேன். ஏக்கா நீ வேலை விஷயமா கேட்க வந்திருக்க உன் பையனுக்கு. பையனுக்கு இவன் பொம்பளை பிள்ளைக்கு கேட்க வந்திருக்கான். நில்லு வரேன். எப்பா யாருக்கும் போலீஸ் விசாரணை இருக்காமல? யாருக்கு இது போலீஸ் விசாரணை? யாருக்காவது வந்துச்சா? இது யாரு? சரி உட்காருங்க. மாகாளி மாரியம்மை போன்ற தெய்வம் எங்கே இருக்காங்க? இருக்காங்க. கற்பராயன் என்னும் தெய்வம் எங்கே இருக்குது? வீட்டு பக்கத்தில். இப்போ உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். 2.25 வருடங்கள் உன் பிள்ளையினுடைய மனநிலைகள் உங்களுக்கு ஒத்து வராது. நம்ம ஒன்று சொன்னால் ஒன்று பிடிச்சிருக்குங்க, ரெண்டாந்திரம் பிடிக்கலன்னு சொன்னோம். எல்லாத்தையும் கூடி வந்து பேதவங்களும் நான் சொல்லும்போது வர சொல்லுங்க, ஏன் நீங்கள் அவசரப்படுறீங்கன்னு சொல்லி உங்களை நிறுத்தி வைக்கும். உண்மையா? என்ன காரணம்னு கேட்டேன். அவள் இதயத்துக்குள்ளே விஷம் இருக்குது. எந்த டாக்டராலும் அந்த விஷத்தை எடுக்க முடியாது. அது என்ன விஷம்? ஆசைங்கிற விஷம். தேவையில்லாத நட்பை மனதுக்குள் வைத்து தன் வாழ்க்கையை திசை மாற்றி வைத்து கொண்டிருக்கிறாள். அந்த உள்ளத்தை சீர்திருத்தி உங்களுக்கு உகந்ததாக ஆக்கி தந்தா போதுங்களா? கால் நிட்டுவான். மனக்கோயில் கொண்ட பெருமானே வரலாம். இந்தாப்பா காலையில் என்னைய பார்த்து போப்பா, எல்லாம் வெற்றியாக்கி தரேன். சரிப்பா, வாடா மகனே ஓடியா. நல்லா இருப்பா. என் மகனுக்கு வேலையும் வேணும் வாழ்க்கையும் வேணும்னு கேட்டு வந்த பெண்ணடியாள் கால் விட்டுலாம். அடுத்ததாக நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் தடையாகவும் நடத்த முடியாத வேதனையாகவும் இருக்கிறது. அதை எனக்கு செம்மையாக்கி தாங்கன்னு ஒருத்தர் கேட்குறார். இரு, நீ என்ன தொழில் நடத்துகிற? வார இரு. நீ என்னப்பா கை தூக்குறாரு? என்ன தொழில்?
என்ன தொழில்? மைக் செட். வேற நீ? அட்டை கம்பெனி. அதாவது தூசாதி துணி சம்பந்தமான பொருள். நீ தானே நூல்?